இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூஎஸ்டி சஸ்பென்ஷன் அப்பாச்சி வண்டி பார்க்க போறோம். இதுல என்னன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. 17 இன்ச்சஸ்ல ரெட் ஸ்கூபி அலாய் வீல் கொடுத்திருக்காங்க. ரோட்டோபெட்டல் டிஸ்க்ங்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, ரோட்டோபெட்டல்னா அது வந்து பூவோட இதழ்கள் மாதிரி இருக்கும். இதுல அதிகமான ஹோல்ஸ் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு வந்து டிஸ்கோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா யூஎஸ்டி சஸ்பென்ஷன் அப்சைட் டவுன் ஸ்போக் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, லாங்ல எல்லாம் போகும்போது மேடு பள்ளம்லாம் வருது அப்படின்னா நமக்கு பேக் பெயின் ஷோல்டர் பெயின் வந்து வராது. அதுக்கப்புறம் ஹெட்லைட் வந்து எல்இடில கொடுத்துருக்காங்க. இதோட அப்பாச்சி 4வியோட ஹெட்லைட் பேர் என்னன்னா அக்ரெசிவ் ஹெட்லைட் அப்படி சொல்லுவாங்க. ஹெட்லைட் எல்இடில கொடுத்துருக்கிறதுனால பேட்டரியோட பவரும் உங்களுக்கு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் மீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர். இதுல வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கால்ஸ் பாத்துக்கலாம், மெசேஜஸ் பாத்துக்கலாம், நேவிகேஷன் உண்டு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் பாத்துக்கலாம், ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு கிலோமீட்டர் போகுது, எவ்வளவு கிலோமீட்டர் போகலாம் இருக்கிற பெட்ரோலுக்கு, அது எல்லாமே நம்ம இது கியர் நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் மோட் ஆப்ஷன் வந்து ரெயின் மோட், ஹர்பன் மோட், ஸ்போர்ட் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மோட் ஆப்ஷனோட ஒர்க் என்னன்னா, இதுல வந்து 2 டைப் ஆஃப் இன்ஜினோட ஒர்க்கும் 2 டைப் ஆஃப் ஏபிஎஸ் ஓட ஃபங்க்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹில் ஸ்விட்ச் வந்துடும். அதுக்கப்புறம் டேங்க் வந்து 12 லிட்டர்ஸ்ல ஃபியூல் டேங்க் கொடுத்திருக்காங்க. ஏரோ டைனமிக்ல உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சீட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கும், ரெட் கலர் இதெல்லாம் போட்டு. பேக் சைடு வந்து கிரிப் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் கிரிப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. பேக் சைடு எல்இடி லைட் வந்துடும். இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஆர்எல்பி அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்திருக்காங்க. ஆர்எல்பி அப்படின்னா ரியர் வீல் ஆர்எல்பிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ரியல் வீல் லெஃப்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா இப்போ வந்து டேனிங்ல திரும்பிறீங்க அப்படின்னா 5 ஸ்பீட்ல போகும்போது 4 ஸ்பீட்ல நீங்க போனாலும் வண்டி வந்து அலசாது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் அண்ட் ஆயில் கூலிங் இன்ஜின் 160cc இன்ஜின் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏரோ டைனமிக்ல கொடுத்திருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் கிளட்ச் அண்ட் லிவர் வந்து உங்களுக்கு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வண்டி வந்து 160cc மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ. அவங்க தான்